கோவளம் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் எல்கேஜி முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு அண்ணன் கல்வி பாதை திட்டம் மூலம் கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. திரைப்பட இயக்குநரும் நடிகருமான முனைவர் ஹிப்ஹாப் தமிழன் ஆதி ஸ்ரீ சிட்டி மேனேஜிங் டைரக்டர் ரவீந்திர சன்னா ரெட்டி ஆகியோர் சிறப்பாளராக கலந்து கொண்டு கல்வி உபகரணப் பொருட்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் ஆண்டுதோறும் எல்கேஜி முதல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர் வரை கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு நடைபெறும். அதேபோன்று 4ஆம் ஆண்டாக கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கும் விழா எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஜே சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. ஸ்ரீ சிட்டி மேனேஜிங் டைரக்டர் ரவீந்திர சன்னா ரெட்டி, கர்லிஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குநரும் நடிகர் முனைவர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோஃபனா சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியரிடையே சிறப்புரையாற்றி எல்கேஜி முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவ மாணவியர் 1796 பேருக்கு கல்வி உபகரணப் பொருட்களான சீருடை, நோட்டு, ஸ்கூல் பேக், லஞ்ச், டவல், ஷூ என மாணவ மாணவியருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்கினார். தொடர்ந்து அண்ணன் கல்வி பாதை திட்டம் மூலம் கல்லூரியில் பயிலும் 330 மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகையாக 5000 என 16,50,000 ரூபாய் மாணவ மாணவியரின் வங்கிக் கணக்கில் பார்வையாளர்கள் முன்பே வரவு வைக்கப்பட்டது. அதேபோன்று ஊராட்சியில் வசிக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கியும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை என பணம் வழங்கப்பட்டது. திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற முதல் 2 பள்ளிக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. சிறந்த ஆசிரியர்கள் தேர்வு செய்து ஆசிரியர்களுக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பாளர்கள், கோவளம் ஊராட்சியில் உள்ள மாணவ மாணவியர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் செயல்பட்டு வருகிறது. கோவளம் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கும் காலம் விரைவில் வரும். அதனை மாணவ மாணவியர் திறம்பட செய்து காட்டுவார்கள் என்றனர். இதில் வேல்ஸ் குழுமம் உட்பட பல்வேறு சமூக அமைப்பின் நிறுவனங்கள், அதன் பொறுப்பாளர்கள் என பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சி எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் குழுமம் சிறப்பாக ஒருங்கிணைந்து நடத்தியது குறிப்பிடத்தக்கது.